கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 15வது வசனம். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் வசனம் 15. என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மேய்ப்பன் என்கின்ற சொல் இருக்கிறதல்லவா, அது ஷெப்பர்ட். கிறிஸ்தவத்தில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. மனிதனும் அந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தி இருக்கின்றான். அதை தாண்டி கடவுளும் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார். பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே இப்பொழுது நாம் வாசித்தோம், என் ஆடுகளை நான் மேய்த்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகின்றார். அதையே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவும் அதை சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டில் தாவீது போன்ற பக்தர்கள் மிக அற்புதமாய் சொல்லுகிறார்கள், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்று சொல்லி. இப்படி மேய்ப்பர் என்ற வார்த்தை இருக்கிறதல்லவா, அது கடவுளுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. காரணம், கடவுள் தன்னை ஒரு மேய்ப்பனுக்கு இணையாக அல்லது மேய்ப்பனை போல தன்னை வெளிப்படுத்தி நாம் அனைவரும் அவருடைய பராமரிப்பின் கீழாக இருக்கின்ற ஆடுகள் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். ஒரு மேய்ப்பனுடைய கரத்தில் இருக்கின்ற ஆடுகளை அந்த மேய்ப்பன் எவ்வளவு பாதுகாப்போடு கூட பராமரித்து அந்த ஆடுகளுக்கு வேண்டியதான எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து சுகபத்திரமாக வளர்த்து கொண்டு வருவாரோ, அதே வண்ணமாக கடவுள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் மேய்ப்பனாக இருந்து நம்மை வழிநடத்தி பாதுகாத்து நம்மை போஷித்து நமக்கு வேண்டிய எல்லா ஒத்தாசைகளையும் தந்து ஆபத்துகள் விக்கினங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி தொடர்ந்து அவருடைய பராமரிப்பின் கீழாக வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கின்றார். அந்த காரியத்தை தான் இப்பொழுது நாம் வாசிக்கின்றோம். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன். என் ஆடுகளை நான் மேய்ப்பேன், மடக்குவேன் என்றால் பாதுகாப்பான இடத்தில் வைப்பதைத்தான் இங்கே மடக்குவேன் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். அது மாத்திரம் அல்லவே அல்ல, தொடர்ந்து வருகின்ற அடுத்த வசனம் இன்னும் அற்புதமாய் சொல்லுகிறது, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏதோ நான் மேய்த்தேன், நான் கொண்டு வந்து இரவில் ஒரு பட்டியில் அடைத்து போட்டு விட்டேன், அவ்வளவுதான் என் பணி முடிந்தது என்கிற வார்த்தை அல்ல கடவுளத்திலிருந்து வருவது. ஆண்டவர் மிக அற்புதமாய் சொல்லுகிறார், நான் காணாமற் போனதை நான் தேடுவேன். ஆண்டவர் நம்மை தேடி வருகின்ற கடவுளாக துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன். ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினாலே அவைகள் ஆண்டவருடைய அந்த பராமரிப்பிலிருந்து வெளியே போனாலும், அவ்வளவுதான் நீ போனால் போ என்று சொல்லுகிற கடவுள் அல்ல. அவர் நயங்காட்டி திரும்ப தன்னுடைய மந்தைக்குள்ளாய் அழைத்து கொண்டு எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டி நசல் கொண்டவைகளை, மிகவும் பலவீனமானவைகளை ஆண்டவர் என்ன செய்கின்றார், அவர் பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆகவே தான் நான் முன்னதாக குறிப்பிட்டேன், மேய்ப்பர் என்ற வார்த்தை மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன், அந்த ஆடுகளுக்கு ஒரு தீங்கு ஏற்படாதபடிக்கு மேய்ப்பன் கண்ணும் கருத்துமாய் எப்படி பார்த்து கொள்ளுகின்றாரோ அதே வண்ணமாய் நம்முடைய கடவுள் நம்மை பார்த்து கொள்ளுகிறார். அதனால் தான் சொல்லுகின்றார், நான் துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன்,
காணாமற் போனதை நான் தேடுவேன். அது எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்குமானால் அதனுடைய காயத்தை நான் கட்டுவேன். அவைகள் பலவீனமானவைகளாய் இருக்குமானால் அவளுக்கு பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லி நம்முடைய சுக வாழ்வை விரும்புகின்ற மேய்ப்பனாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்றார். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிறதான இந்த இக்கட்டான இந்த போராட்டமான பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் கடவுள் நம்மை அவ்வளவு கண்ணும் கருத்துமாக பராமரித்து கொண்டு வருகிறார். நமக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் அந்த 16வது வசனத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, நாம் காணாமல் போகிறவர்களாக, துரத்துண்டவர்களாக, எலும்பு முறிவு ஏற்பட்டவர்களாய், அல்லது நசல் கொண்டு பலவீனமானவர்களாக, அல்லது நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அந்த கஷ்டத்தில் கடவுள் ஓடி வந்து நமக்கு உதவி செய்து நம்மை தேர்ச்சி பலப்படுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறார். ஆகவேதான் தாவீது மிக அழகாய் சொல்லுவார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என்னை தேடி வருகின்ற மேய்ப்பர் இருக்கும் பொழுது, நான் காணாமற் போகும் பொழுது, என்னையோ என் பின்னாடி ஓடி வந்து என்னை கண்டுபிடிக்கும் வரையிலும் என்னை தேடி வருகின்றாரே. நான் ஒருவேளை துரத்தப்பட்டு இருந்தால் கூட, இல்லை நான் ஏதோ ஒரு கோபத்தில் அவனை நான் கடிந்து கொண்டேன், ஆனால் போய் திரும்ப அவனை என் பிள்ளையை அவனை கொண்டு வருவேன் என்று சொல்லி எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது, நசல் கொண்டு போகும் பொழுது அவ்வளவா இரக்கம் பாராட்டுகிறாரே. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், அந்த அருமையான கடவுள் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஒருவேளை இந்த ஆண்டை நாம் முடிக்க போகின்ற அந்த தருவாய்க்குள்ளாக வந்திருக்கின்றோம். ஹார்ட்லி யூ கேன் சே இன்னும் 50 நாட்கள் தான் இந்த ஆண்டு முடிந்துவிடும். ஆனால் இந்த ஆண்டிலே எவ்வளோ அழகாக கடவுள் நம்மை பராமரித்து பாதுகாத்து, நமக்கு காயங்கள் ஏற்படும் பொழுது, வருத்தங்கள் ஏற்படும் பொழுது, மனம் சோர்ந்து போகும் பொழுது, ஏன் இந்த வாழ்க்கை, இன்னும் ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று கசந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் நம்மை தேற்றி பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டு வருகின்றார். ஆம், அவர் நம்மை வழி நடத்துவது எத்தனை அற்புதமான அனுபவம் இல்லையா? அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு மட்டுமா அவர் மேய்ப்பன், நமக்கும் அவர் மேய்ப்பனாய் இருக்கிறார். ஆகையால் ஒவ்வொரு நாளும் சொல்லுவோமா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அது ஒரு மந்திரம் அல்ல, அது உயிர் நாடி. எப்படி நாம் சுவாசித்தால் தான் உயிரோடு இருப்போமோ, அதே வண்ணமாய் ஒவ்வொரு நாளும் இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சுவாசமாக இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளும் மாறி நாம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவதை நாம் பார்க்க முடியும். ஆம், ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை பராமரித்து பாதுகாத்து, நமக்கு ஏற்படுகிற எந்த குறைவுகளிலும் அவருடைய கிருபையை கட்டளையிட்டு அனுதினமும் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.